Hi friends, Second Chronicles 6th chapter 1 to 42 was was 1. அப்பொழுது சாலமோன் காரூரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், Then said Solomon, the Lord had said that he will dwell in the thick darkness. வசனம் 2. தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடு, நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தலம் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி, But I have built an house of the abundance for thee, and a place for thee dwelling forever. வசனம் 3. ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோரும் நின்றார்கள். And the king turned his face and blessed the whole congregation of the Israel, and all the congregation of the Israel stood. வசனம் 4. அவன் சொன்னதா, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கும் தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். And he said, And blessed be the Lord and God of the Israel, who heard with his hands fulfill that which he spake with his mouth to my fathers David, saying. வசனம் 5. அவர் நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறு யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரையும் தெரிந்து கொள்ளாமலும், Since the day that I brought for my own people out of the lands of the Egypt, I chose no city among all the tribes of the Israel to build an house in that my name might be there. Natural close I am any man to be and ruler over my people Israel. வசனம் 6. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். But I have the chosen Jerusalem, that my name might be there, and I haven't chosen David to be over my people Israel. வசனம் 7. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதிலே இருந்தது. Now it was in the heart of the David my father to build an house for the name of the Lord God of Israel. வசனம் 8. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருக்கிறது. கெட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருக்கிறது, நல்ல காரியம்தான். But the Lord said to David my father, For as much as it was in thine heart to build an house for my name, thou didst well in that it was in thine heart. வசனம் 9. ஆகிலும் நீ இந்த ஆலயத்தை கட்டாமாட்டாய், உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். Notwithstanding, thou shalt not build the house, but thy son
which shall and come forth out of their lands. He shall and build the house for my name. வசனம் 10. இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி, The Lord therefore hath performed his word that he hath spoken, for I am the reason up in this room for David my father, and I am the set and the one of the Israel, as the Lord promised, and I have built the house for the name of the Lord God of the Israel. வசனம் 11. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுடனே பண்ணின உடன்படிக்கையில் இருக்கிற பெட்டியை அதிலேயே வைத்தேன் என்று சொல்லி, and in it have I put the ark, wherein is the covenant of the Lord that he made and with the children of the Israel. வசனம் 12. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையர்கள் எல்லோருக்கும் எதிராக நின்று தன் கைகளையே விரித்தான். And he stood before the altar of the Lord in the presence of the all congregation of the Israel, and spread forth his hands. வசனம் 13. சாலமோன் 5 முழு நீளமும் 5 முழு அகலமும் 3 முழு உயரமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலேயே இருந்தான். அதில் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையர்கள் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளையே வானத்திற்கு நேராக விரித்து, For Solomon had made a brazen scaffold of 5 cubits long and 5 cubits broad, and there 3 cubits height, and had set it in the midst of the court, and upon its stood and can lay down upon these canons before all these congregations of the Israel, and separate front is an and toward an heaven. வசனம் 14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தாங்கள் முழு இதயத்தோடும் தமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். And said, O Lord and God of the Israel, there is no God like thee in this heaven, nor in this the earth, which can keep his covenants, and showest mercy unto the servants that walk before thee with all their hearts. வசனம் 15. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியனுக்கு செய்தது வாக்குத்தத்தத்தையும் காத்தருளினீர். உம்முடைய வாக்கினாலே அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினாலே அதை இந்த நாள் இருக்கிறபடியே நிறைவேற்றினீர். Thou which an asked and keep it with they and servants David my father, that which thou hast promised him and speakest, which they mouth and hast fulfilled within thine hands, as it is this day. வசனம் 16. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் பிரமாணத்திலே நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பாற்பார்களானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் புருஷனை எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற்று போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும்.
Now therefore, O Lord God of Israel, keep thy servant David my father, that which and thou hast and promised him, saying, There shall not unfeel thee a man in my sugar to set up and there one of the Israel, yet so that they children's take heed to their ways to walk in my laws, as thou hast and walk it before me. வசனம் 17 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனாகிய தாவீதுக்கும் சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. Now then, O Lord and God of Israel, let thy words be and verified, which thou hast and speaken unto thy servant David. வசனம் 18 தேவன் மெய்யாகவே மனுஷருடன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானத்தின் வானங்களும் உம்மையே கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? But I will and God in the very day deal with them with man and the earth. Behold, I have and the heaven of the heaven cannot contain thee. How much I lost this and house which is I have built. வசனம் 19 என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியிலே செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திரு உள்ளத்தில் கொண்டருளும். Have respect therefore to the prayer of the servant and to these supplications, O Lord my God, to the hearken and to the cry and the prayer which they and servants pray before thee. வசனம் 20 உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தையும் கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்து இருப்பதாக. That thine eyes may be open upon this house day and night up the place whereof thou hast and said that thou and willest put thy name there, to the hearken unto the prayer which they and servant pray toward this place. வசனம் 21 உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்யப்போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களையே கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. Hearken therefore unto the supplications of they and servants of the people Israel, which they and shall and make tour, which and place here thou and from they and living place, even from heaven, and when thou hearest, forgive. வசனம் 22 ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்ய அது இருக்கையில் இவன் அவனை ஆணையிடச் சொல்லும் பொழுது அந்த ஆணை இந்த ஆலயத்திலேயே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தாள். If a man sin against his neighbor and an hog be laid upon him to make him answer, and the hog come before any altar in this house. வசனம் 23 அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கையை அவன் தலையின் மேலே சுமரப்பண்ணி அவனுக்கு நீதியை சிறிக்கட்டவும் நீதிமானுக்கு அவருடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்க தகுந்ததாய் உமது அடியரை நினைத்தீர்ப்பீராக.
Then hear thou and from and heaven and do, and judge they and servants be requesting the wicked by the recompressing easy way upon this one heard, and by the justifying their righteousness by giving him and according to these rightnesses. வசனம் 24. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்த நிமித்தம் சத்துருவுக்கும் முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியிலே விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தாள். And if they and people Israel be put to the various before these enemies, because they have sinned against thee, and shall return and confuse thy name, and pray and make supplications before thee in this house. வசனம் 25. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவீராக. Then hear thou from heaven and forgive the sin of the people of Israel, and bringing them and again into this land which thou givest to them and to their fathers. வசனம் 26. அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினாள். When the heaven is shocked up, and there is no rain, because they have sinned against thee, I hate if they and pray toward is place and confuse the name, and turn from their sin, when thou and doest afflict them. வசனம் 27. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்திலேயே மழை பெய்ய கட்டளை இடுவீர்களாக. Then hear thou from heaven and forgive the sin of the servant and of the people Israel, when thou hast and sugar them the good way wherein they should and walk, and send rain upon the land which thou hast and given to the people for an inheritance. வசனம் 28. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற பொழுதும் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற பொழுதும் வறட்சி சவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாயிருக்கிற பொழுதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாஞ்சிக்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற பொழுதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்து இருக்கிற பொழுதும், if there be an deterrent in these lands, in there be pestilence, if in there be an blasting or mildew and locust and caterpillars, if there are enemies blessings them in the cities of their lands, what service or would service and sickness there be. வசனம் 29. இந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்திலே எவனாகிலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும்
உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும். Then what and prayer are the what and supplications so ever shall and be and made of any man or of all they and people Israel, when in every one and shall and can now is an one and scur and is an one and crop and shall and supply for is an ants in this and house. வசனம் 30. உம்முடைய வாஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. Then hear thou and from and heaven and they dwelling place and forgive and re-render unto the every man and according to the all his way, whose heart and thou canvassed and for thou only canvassed and the hearts of all and children of the man. வசனம் 31. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்திலேயே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்திருந்தாள். நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அருள்வீராக. That they may and fear of thee to walk in their way so long as they and live in the lands which is thou givest unto your fathers. வசனம் 32. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதிய அல்லாத அந்நிய ஜாதியர்கள் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த காரியத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் புறதேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினாள். Moreover and conquering the stranger which is not an of the people Israel, but is an comer from a fear and countries, for and they great and names sick, and they and mighty horns, and they and stricture out, even they come and pray in this house. வசனம் 33. உமது வாஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்படும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்றும் அறியும்படிக்கும் அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதையின்படியே தேவரீர் செய்வீராக. Then and hear and thou and from and the heavens hear and from and the dwelling in place and do according to all that and those stronger hath to thee, for that all the people of the earth may can now thee name and fear thee, and do the people Israel and may can now that is an house which I have built is and called and by thy name. வசனம் 34. நீரே உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழி அவர்கள் தங்கள் சத்துருக்களுடனும் யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது நீரே தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கு உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினேனால் when they and people go out at the war against their enemies by the ways that thou and shall send unto them, and they and pray unto thee toward the city which and thou hast and chosen, and the house which and have the build for thy name. வசனம் 35. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தையும் விசாரிப்பீராக. Then and hear and thou and from and the heaven and their prayer and their supplications and the maintain their and cause. வசனம் 36. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையோ
ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேலே கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்களை கைகளில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்கள் தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் இருக்கையில், when they sin against thee, for there is no man which has sinned not, and though and be an angry which and them, and they will deliver them and over before their enemies, and they and cry them and way and captive unto a lands far off. Arnir. வசனம் 37. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்கள் ஆளை உணர்வடைந்த மனம் திரும்பி தாங்கள் பாவம் செய்தது அக்கிரம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலேயே உம்மை நோக்கி கெஞ்சி, hate if they and beckings themselves in the lands which are they and have the great captive, and turn and pray unto thee in the lands of their captivity, saying, we have the sinner, we have the done amiss, and have the dealt wickedly. வசனம் 38. தங்கள் சிறையிருப்புகளை கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கு தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கு உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மையை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். When they returned to thee with all their heart and with all their souls in the lands of their captivity, return they and have the carry them and captivities, and prayed and true words in their lands which thou and givest and unto their father, and true word and the cities which and thou and hast and close and true word and the house which I haven't built for thy name. 39. உம்முடைய வாஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னிப்பித்தருளும். Then hear thou and from and the heavens, heaven from thee and the willing's place, and there and prayer and there and supplications and the many there and cause and forgiven the people which I have and sinned against thee. வசனம் 40. அப்பொழுது என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்து வைகளும் உம்முடைய செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருப்பதாக. Now my God, let I beseech thee, thine eyes be an open, and let thine ears and be an attend unto this prayer that is made in this place. வசனம் 41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியும் உடனே எழுந்தருளும். தேவன் நாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர்கள் இரட்சிப்பை தெரிந்து உம்முடைய பரிசுத்த வான்கள் நன்மையினால் மகிழ்வார்களாக. Now therefore and rise, O Lord and God, into thy resting place, and thou and the ark of thy strength, let thee and praise, O Lord God, be flattered with thy salvation, and let thee and saint rejoice in this goodness. வசனம் 42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனை முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். O Lord God, and turn not and away and the face of the thine anointed
remember the mercy of the David they servant. Hi friends, நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் என் தங்கச்சியை பற்றி சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவை நம்பர் கதிரேசன் பிரதர்கிட்ட கொடுத்துருந்தேன். அட்வொகேட் புது மெம்பர் எங்கள் சர்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்து. அவங்க ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் ஜெயசித்ரா. அவங்கக்கிட்ட என் தங்கச்சியோட நம்பரை கொடுத்துருந்தேன், பேசுங்க இந்த மாதிரி. அவங்களும் ரொம்ப நல்லா இதாக தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் 1 hour பாலியல் அறிவு பேசுகிறவங்கிட்ட அருண்கிட்ட பேசியிருக்காங்க. எங்கள் அப்பாட்ட பேச சொல்லி கதிரேசன் பிரதரோட நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லாம் பேசி நல்ல முடிவு எடுத்து அவங்கள திரும்பியை சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து அந்த அட்வொகேட் கூட பேசலைன்னா கூட சர்ச்சிலேருந்து வேறு சிஸ்டர்ஸ்கிட்ட கொடுத்து பேச வைக்கணும், என்ன தான் அப்படின்னு சொல்லணும். மெய்யானதை அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். என்னோடய சைட்லேருந்து என்னென்னா வாழணும் கடைசி வரைக்கும். அதுதான் அவங்களுடைய நல்ல ஒரு இது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கணத்தாண்டையில் வந்து தண்ணி பிடிக்க வருவார். அப்போ ஒரு ஸ்திரீக்கிட்ட கேட்டிருப்பார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். இப்போ யார் புருஷனாக இருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருப்பார். அதனால் ஒரு ஆணுக்கு எத்தனை அப்படின்னு கிடையாது, ஒரு பெண்ணுக்கும் எத்தனை அப்படின்னு கிடையாது. இதில் வந்து போட்டியோ இதுவும் கிடையாது. இதில் வந்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு மெய்யான தேவன்கிட்ட நம்ம திரும்புகிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அவர் கொடுத்த நாட்களில் நம்ம உத்தமமாக வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றது தான் இதில் தெரிய வருது நம்மளுக்கு. இதில் நம்ம இஷ்டப்படிலாம் வாழ முடியாது. பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் காலத்தில் பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆதாம் அப்படி தான். அவங்களோட இதுலேருந்து வேறு யாரும் தனியாக இதாகல. அதே மாதிரி ஆபிரகாமோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு சாராள் இல்லாத பட்சத்தில் தான் வந்து ஆபிரகாம் கேத்துராள்ன்ற ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து இந்த லவ் வந்து இந்த வயசானவங்கள பார்க்கலாம் நீங்கள். அவங்களுக்கும் அந்த வயசானவங்கள தாத்தா பாட்டி அவங்களுக்கு இவங்க துணை. அது மாதிரி இப்போ என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை வந்து இந்த இதில் வந்து எனக்கு இப்படிலாம் வாழணும்னு ஆசை கிடையாது. நான் வாழணுன்ற ஆசை வாழணுன்ற வாழ்க்கை ஆசையே வேறு. அந்த மாதிரி இடத்துல போய் வாழணும். அந்த பீப்புள் வந்து ஆமேஷ், அவங்க மத்தியில் தான் போய் வாழணும். அந்த இடத்துக்கு தான் டூர் கூட போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டெம்பிளுக்கெலாம் போகிறோன்னோ இல்லையோ, அங்கே போய் டூர் போயிட்டு அங்கே நானே இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேரும் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கே பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டு வரணும். அதான் என்னோடய ஆசை. ஓகேங்களா? காலம் போயினே இருக்குது. இன்னும் 10 மாதத்தில் என் டியூ முடியுது. எங்கள் அப்பாட்டே சொல்லிட்டேன், 10 மாதத்துக்கு அப்புறம் நான் சர்ச்சு பக்கத்தில் வீடை பார்த்து அங்கே போயிடுவேன் அப்படின்னு. நீ காலைல சொன்னேன், சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், வரல. தடங்களாக இருக்குது அவருக்கு வேலை செய்கிறாரு சண்டேலாம். இதை மத்தியில் வந்து அம்மையப்பன் கதிரேசன் பிரதர் கூட சொல்லியிருந்தார், சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே, நீ எதுக்கு கனடா போகணும்லாம் ஆசைப்பட்ற அப்படின்னு சொன்னார். நீ கல்யாணம் பண்ணி உன் தங்கச்சியை வெளியே அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா மோசமானவங்க, அவங்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பாங்க.
இந்த ஊர் மாமியார் மாமியார் மருமகளுக்கு செட் ஆகாத மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏஜ் இப்போ 35 வர மே மாதத்தில் வந்ததுன்னா, போன 2015-16 தான் வீட்டு விட்டு வெளியே போனேன். இப்போ 2025 இருக்கேன். 26 வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தெரில. ஆனால் 19 என்ட்ரு ஆகிட்டேன். திருப்பியும் 19 டைமில் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் உள்ளே என்ட்ரு ஆனேன். இது வரைக்கும் இருக்கிறேன். திருப்பியும் வெளியே போகிறேன். ஆனால் திருப்பியும் அதாவது எதுவும் எனக்கு வந்து எந்த தேவைக்கோசமும் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் இல்லை. என்னோடய தேவைகளே இந்த ஊர் கிடையாது. என் தேவைகள் எனக்கு தோன்ற அந்த ஆமேஷ் தான். அதை தோண வைக்கிறதும் மெய்யான தேவன் தான். நான் வேதத்தை படிக்கிறதும் அவரோட தூண்டுதல், தோண வைச்சது தேவன் தான். அதை நம்புகிறேன். கண்டிப்பாக என்னை கூட்டி செல்லுவார். அது போவேன், அவர் கூட்டு போவார். டிஓ முடிக்கவும் கிருபை தருவார். முடிப்பேன். அதேமாதிரி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி அன்பு கூர்ந்தார். கரெக்டாக படிக்கிறேன்னு தெரில. ஆனால் இந்த வசனத்தை சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு மனப்பாடமாக சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அதையும் படித்தேன்னா கரெக்டாக நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே. ஓகே, நம்ம ஆக்சுவலி எனக்கு வந்து டியூக்கு வந்து இந்த மாதத்துக்கு ஒரு டியூ காசு நான் சேர்க்கவே முடியல. தடங்கள் தான் ஃபுல்லாக. ஆனால் அடுத்த மாதம் வந்து சம்பாதிச்சிருவேன்ற ஒரு தைரியம் இருக்குது. அதேமாதிரி டெஸ்லாவோடைய அந்த ஜாபுக்கும் போட்டிருக்கேன். அங்கே வந்து டெலிவரி இதுன்னு சொல்லி பெரிய ஜாப். அது சம்பளமே அதிகம். அது கிடைக்காது எனக்கு நம்பிக்கையே இல்லை அது. ஆனால் இன்னும் அன்றைக்கி பார்க்கும்போது 36 நாளுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ்லாம் நான் இல்லை. அதுக்கு வந்து நான் தகுதியானவன் கிடையாது. ஆனால் தேவனோட வசனத்தை வாசிக்கிறதுல தகுதியான கடவுள் வச்சுருக்காரு. அவரோட அதிசயங்களும் அதே மாதிரி டெம்பிளை பற்றி நீ சர்ச்சில் எடுக்கும் போது தாவீது வந்து கெட்ட முடியாது டெம்பிள், ஏன்னா அவர் நிறைய ரத்தத்தை சிந்திருப்பார் அதனால் அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஆனால் அவனோட கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கெட்டுவார் சொல்லுவார். அதுக்குரிய முன் ஏற்பாடாக வந்து பொருட்களெல்லாம் சேகரிச்சுட்டு போயிடுவார். அவரும் இன்னும் அதிகமாக சேகரித்து அந்த காலத்தில் வந்து வெள்ளி ஒரு பொருட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் காலத்துலேயும் தாவீது காலத்துலேயும் தெரில. அவர் வந்து கெட்டினா அந்த ஆலயத்தில் தேவன் வந்து இருப்பார். அதை வந்து அந்த வாசிக்கும் போது அந்த அதிகார வசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் வாசிக்கும் போது தான் தெரியுமே. அதுதான் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பியூர் கோல்டு, அந்த நிறையா விலை உயர்ந்த கடவுளுக்கு வந்து அவர் சொல்கிற பிரகாரமாக வானத்தில் பூமியில் இருக்கிற மாதிரி அதை அப்படியே செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு இதாக கடவுளுக்கு வந்து அந்த ஆலயத்தை நிறுவியிருப்பாங்க பூமியில் அந்த காலகட்டத்தில், தாவீதோட சாலமோனோட காலகட்டத்தில்.
அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க சர்ச்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.